பயிறு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து அதில் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை பயிருங்க சுத்தம் படுத்திட்டு அது இது போல் வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த பதம் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுங்க. அடுப்பத்தை வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டுங்க. தண்ணி சூடானோடனே பச்சை பயிறு வந்துங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதில் போட்டுக்கலாங்க. பூண்டு வந்துங்க ஒரு கட்டி பெரிய கட்டியாக முழுசாக போடக்கூடாது. நான் வந்து தட்டி தான் சேர்த்துவேன். ஏன்னா இதில் அப்படியே நான் தண்ணி எடுத்து ரசம் வைக்க போகிறேன். அதனால் தட்டி சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூளுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. புளி வந்துங்க இந்த சைஸ் நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் ரசத்துக்கு. பாருங்கள் கொதி வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இது பச்சை பயிறு வெந்தால் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துனா தான் நம்ம இதுலேருந்து தண்ணி எடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். போதும், இந்த அளவு தண்ணி போதுங்க. ஓகே, நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்ம அவ்வளோ தண்ணி வச்சோம். பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை எடுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த தண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க. எல்லா தண்ணி இதே போல் வடித்து எடுத்துக்கிட்டு நான் வந்துங்க ஊற வச்ச புளியோட ஒரு தக்காளி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறேங்க. அதே குக்கரை அடுப்பில் வச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், மஞ்சள்தூள், வரமிளகாய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் சேர்ந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துடலாங்க. வதக்கிட்டு இப்போ கரைச்சி வச்சுக்கிற புளி தக்காளி கரைசலை சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்சுக்கலைங்களா பருப்பு தண்ணி, பச்சை பயிறு வேக வச்சு அந்த தண்ணி சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் அடியில் அந்த பருப்போடு இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவு இவ்வளோ தண்ணி சேர்த்தணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை பயிறு ரசம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இது மாதிரி பச்சை பயிறு வேக வச்சு தண்ணி வச்சு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நான் ஆல்ரெடி பூண்டு வந்து வேகும் போதே போட்டுட்டேன். இதுக்கு வந்து பூண்டு இப்போ போட வேண்டியது இல்லைங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு புளிப்புக்கு வேணால் கொஞ்சம் தண்ணியும் உப்பும் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கலாங்க. இது வந்துங்க ஜீரகம் மிளகுங்க நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே ரசம் வச்சா கொஞ்சம் சுகர் சேர்த்திக்குவேங்க. சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் மேலே வந்து அப்படியே பொங்கி நுரைச்சி வருங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நாம் இது கொதி விடக்கூடாது. நுரை பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியான பச்சை பயிறு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எப்பவும் எங்களுக்கு வேணும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.